சாம்பார் சாதம், வேணாம் தயிர் சாதம், உப்மா, பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்து மவனே இங்கே பாரு மவனே. அப்பா சொல்லுங்கப்பா. அது ஒன்றும் இல்லை மவனே. நம்ம இப்போ ஒருத்தர் ஏமாத்தினா நம்மளுக்கு கடவுள் பெரிய தண்டனை கொடுப்பாரு. இப்போ பாரு, நம்ம ஒருத்தங்கிட்ட 5000 ரூபாய் ஏமாத்தினா கடவுள் அதை எப்படியாவது ஏதாவது பண்ணி அதை நம்மக்கிட்ட இருந்து பறிச்சிருவார். சரியாப்பா? இப்போ நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். சரியா? சரிங்கப்பா. இதை பார்ப்பா, நம்ம யாராச்சும் கிட்ட காசு ஏமாற்றி வாங்கி ஒரு கார் வாங்கினா அது எங்கேயாவது போய் மோதி ஏதாவது அது இந்த கார் நம்மளை விட்டு போயிடும்பா. சரியாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோப்பா. ஓகேப்பா. இதை பார் தம்பி, இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது காசு கடன் வாங்கிட்டா அதை திருப்பி கொடுக்கலன்னா அது அந்த பாவம் நம்மளுக்கே வந்து சேர்ந்துடும் தம்பி. சரியா? இப்படி யாரையும் ஏமாற்றக்கூடாது தம்பி. அப்போ நம்ம அந்த காரை லோன் போட்டு தானே வாங்கினோம். அப்போ ஏன் அது இன்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கு? எப்படி பாடுறோம் பாரு. பாடு பாடு பாரு பாரு. அப்பா, காலாங்காத்தால இந்த குளிர்ல சுட சுட டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. அம்மா அம்மா, ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி. முதல்ல எது சொல்லட்டும்? ஏண்டா, காலாங்காத்தால யாராச்சும் கெட்ட செய்தி கேட்பாங்களா? முதல்ல நல்ல செய்திய சொல்லு. நல்ல செய்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல கெட்ட செய்திய கேளுங்க. சரி சொல்லு. என் போன் தண்ணி தொட்டில விழுந்துருச்சு. இது கெட்ட செய்தியா? இதுதான் நல்ல செய்தி. கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. என் பையன் இனிமேலாச்சும் நல்லா படிச்சு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்டா வருவான். ரொம்ப நன்றி கடவுளே. சரி சரி, நல்ல செய்திய சொல்லு. நல்ல செய்தி என்னன்னா, இன்னைக்கு அந்த தொட்டில தண்ணியே இல்ல. எடு செருப்ப நாய்.